வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்டு சினிமாவில் நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா படகோட்டி. படகோட்டி அப்படிங்கிற இந்த படத்தை கேட்ட உடனேயே எம்ஜிஆருடைய அந்த காஸ்டியூமும் அவருடைய அந்த சிரித்த முகமும் நம் கண் முன்னால் தோன்றிவிடும். இந்த படகோட்டி திரைப்படம் சரவணா பிலிம்ஸ் மூலமாக டி.என். வேலுமணி அவர்கள் தயாரித்தார்கள், டி. பிரகாஷ் அவர்கள் இயக்கினார்கள். இது 1964ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது திருக்கழி என்ற ஒரு குழு, சுறா என்ற ஒரு குழு, இந்த இரண்டு குழுக்களும் மீனவ கூட்டம். இவர்கள் மீன் பிடித்து வாழும் வாழ்வாதாரத்தை கொண்டவர்கள். இதுல திருச்சுழி குழுக்கோட தலைவராக வந்து மாணிக்கங்கிறவர் இருப்பாரு. இதுக்கு சுறாவுக்கு ஒரு வயதானவருக்கு இருக்காரு. இப்படி இந்த இரண்டு குழுக்களுக்குமே அடிக்கடி மோதல்களை உருவாக்கி அதிலே லாபத்தை பார்த்து கொண்டிருப்பவர் நீலமேகம் என்கின்ற ஜமீன்தார். யாரும் படகு தொடக்கூடாது. எதுக்காகவா? வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துட்டு படகுல ஏறுங்க, இல்ல இடுப்புல ஈர துணி கட்டிட்டு ஓடுங்க. இது முதலாளி உத்தரவு. மாணிக்கம் பாத்தியா, கடன் வாங்க வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களா? அதல்லப்பா, எல்லாம் உன்னால வந்ததுதான். பழக்கம் போல அவனுக்கே மீனை வித்து தொலைச்சிருக்கலாம். குழப்புக்கே அவத்தா போச்சு. இப்போ ஏன் அப்படி அழகு ஒவ்வொருத்தரும் கணக்கு வழக்கில்லாம கடன் வாங்கிருந்தாதான் அதை வச்சுக்கிட்டு நம்ம உயிரே பறிக்க பார்க்கலாம். மாணிக்கம் அனாவசியமா பேச, இப்படிக்காக உன்னால பணம் கட்ட முடியும்னா கட்டு, இல்ல வந்தவனைய பார்த்துட்டு போ. ஏய், உனக்கு பணம் தானே வேணும். அந்த புது ஏஜென்ட் வரட்டும், அவரை வச்சு மாணவத்தில் நடக்கிறேன். அவர் மூலமாகத்தான் இவர்கள் இருவரும் பிரிந்தே வாழ்கிறார்கள். இவர்களுக்குள் சண்டைகள் அடிக்கடி மூழ்கின்றன. இப்படி இருக்கும்போது மாணிக்கத்தின் தந்தை இந்த இரு குழுக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அவரை சுறா குழுவினர் கொன்று விடுகிறார்கள். ஆத்திரமடையும் மாணிக்கம் அதை ஆத்திரத்தை காட்டாமல் தன் தந்தையின் சபதத்தை நிறைவேற்றுவதுதான் தன் லட்சியம் என்று முடிவெடுக்கிறார். அதாவது இரண்டு குழுக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இதை ஒன்று சேர விடாமல் தடுக்கும் ஜமீன்தாரின் முகத்திரியை கிழிக்க வேண்டும். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல சமயத்துல வந்தீங்க. இவங்கதான் நம்ம புதிய ஏண்டா மாணிக்கம், சரித்திரத்தையே மாத்த பாக்குறியா? முதலாளிங்களுக்குள்ள என்னைக்குமே போட்டி வராதரா? கேட்டீங்களா? இவங்களுக்கு இருக்கிற இந்த புத்தி நமக்கெல்லாம் இருந்தா, அவன் பேச்ச கேட்டா அவன் கூட போங்க. படக ஒரு பயம் தொடக்கூடாது. ஜாக்கிரதை. அவங்க போறா போகட்டும். நான் போய் அரசாங்கத்துக்கிட்ட பேசி எல்லா வசதியும் வாங்கி தரேன். நீ இப்படித்தாப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. புதிய ஏஜென்ட் விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்றேங்கிற. இப்படி நீ ஒவ்வொன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வயிறும் புள்ள குட்டியும் சும்மா இருக்குமா? வாங்க போகலாம். இந்த முயற்சியிலே மாணிக்கம் இறங்குகிறார். அப்படி இறங்கும் போது அவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி பரவும். அதன் பிறகு ஒரு வயதான தோற்றத்திலே சுறா குழுவினருடன் செயல்படுகிறார் மாணிக்கம் அவர்கள். அப்போ அவருடைய சுறா குழு தலைவனுடைய மகள் மாணிக்கத்தை விரும்புகிறாள். இருவருக்கும் அவர் அந்த வயதானவர் மாணிக்கம் தான் என்று தெரிகிறது. ஆனால் அதை அவள் குழுவிடம் சொல்லவில்லை. இது ஜமீன்தாருக்கு தெரிந்து விடுகிறது. இது மற்றவரிடம் சொல்ல மீண்டும் பிரச்சனை வலுக்கிறது. கடைசியாக ஜமீன்தாரினுடைய அனைத்து தவறான செயல்களும் இந்த சுறா குழுவிற்கு தெரிய வருகிறது. அதனால் ஜமீன்தாரை அவர்களும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இரண்டு குழுக்களும் ஒன்று சேர்கிறது. ஜமீன்தார் இறந்து விடுகிறார். அதன் பிறகு மாணிக்கமும் சுறா குழு தலைவரின் மகளும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று கதை முடிகிறது. இதில் மாணிக்கமாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார்கள்.
இரண்டு குழுக்களையும் ஒன்று சேர்ப்பதற்கான விடாமுயற்சியை செய்து கொண்டிருப்பார்கள். சரோஜா தேவி தன் இளமையால் காதல் வயப்பட செய்யும் காட்சிகளில் திறமையாக நடித்திருப்பார். நகைச்சுவைக்கு நாகேஷும் மனோரமும் சிறப்பாக நடித்திருப்பார்கள். குணச்சித்திர வேடத்திற்காக ராமதாஸ் அண்ட் ஜெயந்தி நடித்திருப்பார்கள். வில்லன் வேடத்திற்காக நீலமேகமாக ஜமீன்தாராக எம்.என். நம்பியார் அவர்கள் நடித்திருப்பார்கள். இப்படி அனைத்து நடிகர்களும் தங்களுடைய திறமையை காட்டி படத்திற்கு பலம் சேர்த்தார்கள் என்று சொல்வதற்கு முன்னால் இந்த படத்திற்கு மேலும் பலத்தை சேர்த்தவர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் பாடலாசிரியர் வாலி அவர்களும். இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையும் வாலியின் பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்திருந்தன. எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த படத்தில் 2 கொள்கை பாடல்களை கொடுத்திருப்பார் வாலி அவர்கள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற ஒரு பாடல். மேல் பிறக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க விட்டான், கடல் மேல் இருக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் என்ற ஒரு பாடலையும் கொள்கை பாடல்களாக பாடியிருப்பார்கள். அதே போல் சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் காதல் பாடலாக தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் என்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கும். ஒரு ஜனரஞ்சகமான பாடலாக கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் என்று ஒரு வளையல் பாடல் ஒன்றிருக்கும். படத்தில் வரும் அனைத்து பாடல்களுமே மிக சிறப்பான பாடல்களாக அமைந்து படத்திற்கு மேலும் பலத்தை சேர்த்து கொடுத்ததனால் 1964 ஆண்டு வெளியான திரைப்படங்களிலேயே மிக பெரும் வெற்றியை கண்ட படமாக படகோட்டி திகழ்கிறது. இந்த படகோட்டி திரைப்படம் 2 சமூகத்தினரை ஒன்று சேர்க்கும் ஒரு சமூக பிரச்சனை உள்ள படமாக எடுக்கப்பட்டு எம்ஜிஆருக்கு மிக பெரும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்தை டி. பிரகாஷ் ராவ் அவர்கள் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார்கள். 1964 ஆண்டு இந்த படம் வெளியாகி மிக வெற்றி படமாக திகழ்ந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.